வால்டாயில் நான் உனக்கு பிரச்சனை? கேவலமான ஜென்மங்கள்ல நம்ம தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் போன வாட்டி கேள்வி கேட்டு பதில் சொல்றதுல ஓடிவிட்டேன். குடிப்புண்டில அந்த 3 வயசு குழந்தை இறந்து இன்னும் முழுசா 2 நாள் முடியல, அதுக்குள்ள அந்த விஷயத்த மறந்துட்டோம். 5 போக்சோ கேசஸ் மறந்துட்டோம், ஸ்ரீவைகுண்டம் மறந்துட்டோம், சேலம் மறந்துட்டோம், மறக்கடிச்சிட்டாங்க. போன வாட்டி கேள்வி கேட்டு பதில் சொல்றதுல ஓடிவிட்டேன். இந்த வாட்டி உன்னை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்டு போறாங்கன்ட்டு சட்டசபைக்கு வாசலில் நின்று போராடன்ற பேர்ல ஒப்பாரி வச்சுட்டு போய்கிறேன். வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெத்த அறிக்கை ரிலீஸ் பண்ணாங்களே, உடனே டிவி பாய்ஸ் தான் சொல்லுவாங்க, ஏன் அதுல உண்மையை தானே சொல்லியிருந்தாங்க. பொய் சொல்றது ஒரு விதம், உண்மையை மறைக்கிறது ஒரு விதம். இதுல உண்மையை மறைச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும், நமக்கும் வேற வழி கிடையாது. ஆனா அவங்க எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி தான் பண்றாங்க. மாற்றம்னு சொன்னாங்க. மக்களே, இந்த பால்டைல பார்த்தா கேள்வி கேட்க போறோம். டிவி அப்டேட்ல வேணா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கீங்க. தமிழகம் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறப்போகுதுன்றதை மட்டும் சொல்ல மறந்துட்டாங்க. அந்த கும்மிடிப்பூண்டி குழந்தைய கும்மிடிப்பூண்டியில அடக்கம் பண்ணாம அங்க இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி போய் பொன்னேரியில அடக்கம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு இரவே அவசரமா. இதை பத்தி யார்ட்டையாவது கேள்வி கேட்கலாம்னு யோசிச்சா பதிலும் சொல்ல மாட்டாங்க. எப்படி பதில் சொல்லுவாங்க? கேள்வி கேட்கறதுல எங்க பிரச்சனை இல்லையா, ஆனா யார் கேட்கறன்றதுதான் முக்கியம். ஏன்னா என்ன பதில் இருக்கு அவங்க கிட்ட? ஒரு பதிலும் இல்ல. ஆனா நம்ம இதை பத்தி பேசிதான் ஆகணும். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னதை செஞ்சு அப்படியே உங்களோட வாக்குறுதியில நிறைவேற்றிட்டீங்க பாரு, உங்களால நாங்க பதில் சொல்லணும்ன்றது. மறந்துடாதீங்க, இந்த 4 விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டே தான் இருக்கணும். நமக்கு அந்த இதுலயும் வேற வழி கிடையாது. இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. வெள்ளை அறிக்கை மட்டும் முக்கியம் கிடையாது, இதுவும் தான் முக்கியம். இதுதான் முக்கியம். வெள்ளை அறிக்கை நம்மள திசை திருப்பதுக்கான வழி, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன கொடுமையெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல. இதுல முதல்வர் ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காரு, விளங்கிடும்.